Hi friends, welcome back to our LKM kitchen. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வீட்லயே நல்லா மொறுமொறுப்பா எப்படி வடை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வடைனாலே நமக்கெல்லாம் பருப்பு வடை தான் ஞாபகத்துல வரும். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முட்டைக்கோஸ் மசாலா வடை தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் மைதா மாவு, அப்புறம் 1 கப் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நம்ம எவ்வளவுக்குள்ள ஆட் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள அரிசி முறுக்கு மாதிரி நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறம் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா, சிக்கன் மசாலா, உப்பு. இப்போ வந்து நம்ம வந்து சின்னதா வெட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி முட்டைக்கோஸை. இவ்வளவுதான், வீட்லயே நம்ம வந்து சிம்பிளா இந்த மாதிரி வடை வந்து ஈஸியா பண்ணிரலாம். நீங்க வந்து முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த மைதா மாவு வந்து ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரிசி மாவு, இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா வச்சிருக்கிற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் இது கூடவே. இப்போ வந்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கலர் கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் வந்து கேசரிக்கெலாம் போடுற அந்த பவுடர் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆயிராமல் வடை எவ்வளோ தண்ணி வச்சு போடுவோமோ அந்த பதத்தில் நம்ம வந்து இந்த இதையும் போடணும். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிற வரை வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் நீங்கள் வந்து வடைக்கு எப்படி நம்ம வந்து ரவுண்டாக தட்டி போடுவோமோ அந்த மாதிரி இதை வந்து டைரெக்டாக அப்படி போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து ஏன் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்படின்னா, நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அது நிறைய எண்ணெயாக பிடிச்சிரும் இந்த முட்டைக்கோஸ் போட்டிருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மொறுன்னு வர்றதுனால நீங்கள் வந்து நல்லா அதை வந்து வேக வைக்கணும். நல்லா அது வந்து ப்ரௌனிஷ் கலரில் லைட் ப்ரௌனாக வர்ற வரை நீங்கள் வந்து அதை நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க. இவ்வளோ தான், நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோந்தான். இப்போ நீங்கள் மிச்சம் இருக்கிறதையும் போட்டுருங்க இது கூடவே. இவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தாலே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும் போல் இருக்கும். உண்மையாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.